ஜெயம்மா, அத்த, சின்ன யாரையுமே காணோம். காலையிலேயே கோயில் போகணும்னு சொன்னாங்க. நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, ஆனா யாரையுமே காணோம். கோவிலுக்கு யார் யார் போறோன்னு கூட தெரியல. ஜெயம்மா, ஜெயம்மா. பவிமா, கிளம்பிட்டியா? ஆமாம்மா, கிளம்பிட்டேன். சரிம்மா, இந்த இரு, அண்ணி எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க, கிளம்பினோடனே போலாம். சரி ஜெயம்மா. அப்புறம் உங்களுக்கு இந்த புடவை, ஹேர் ஸ்டைல் எல்லாமே அழகா இருக்கு. என்ன மகளே, அம்மாவை கலாய்க்கிறியா? ஐயோ இல்ல ஜெயம்மா, நிஜமாவே அழகா இருக்கு. சரிம்மா. ஆமா ஜெயம்மா, யார் யார் போறோம் கோயிலுக்கு? எல்லாருமே தாம்மா. ஓ சரிம்மா. சரிம்மா, நீ உட்காரு, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரி, இங்க உட்காரத்துக்கு பேசாம இனியா போய் பார்த்துட்டு வரலாம். மா, அத்த, யாரையுமே காணும். சிங்கத்தா போனாங்களோ தெரியல. ஜெயத்த, சூர்யா. நான் தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை பார்க்கலாம் நான் வந்தேன். சென்னையவா? ஆமா. சென்னை எதுக்காக பார்க்க வந்திருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் உனக்கு? உனக்கு எனக்கு என்ன இருக்கு? இருக்கு அரவிந்த், நிறைய இருக்கு. பழைய கணக்கு நிறையவே இருக்கு. சூர்யா, இப்ப அதை பேசுறதுக்காக நான் இங்க வரல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு உங்ககிட்ட பேசணும். இல்ல எனக்கு புரியல. எப்போது நீங்க வருதுன்னா அவளை பக்கத்துல வருவ. ஆஃப்கோர்ஸ் நீ சொல்றது கரெக்ட் தான். நான் இந்த வீட்டுக்கு வரேன்னா அதுக்கு காரணம் பவித்ரா மட்டும்தான். சூர்யா, கூல் அரவிந்த், கூல். எதுக்கு இவ்வளவு கோபப்படுற? உனக்கு தான் அவளை பிடிக்காது. சூர்யா, மறந்துடாத, ஷீ இஸ் மை வைஃப். சோ வாட்? சூர்யா, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. என்ன நீ ரொம்ப சோதிச்சு பார்த்துட்டு இருக்கா. என் பொறுமையை நான் இழந்தேன் வை. என் முன்னாடி பேசல, இப்படி நிக்க கூட முடியாது. தடமே தெரியாத அளவுக்கு அழிச்சிருவேன். சோ உன் லிமிட் என்னவோ அதுல இருந்து பேசு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்ன புரிஞ்சுதா? என்ன அரவிந்த், இந்த அளவுக்கு நீ பேச வேண்டியதே இல்ல. உனக்கே நல்லா தெரியும்ல எனக்கு உன்னை பத்தி எந்த அளவுக்கு தெரியும்னு. அதை விட என்ன யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சோ உன் பொறுமையை இழந்தா நீ என்ன பண்ணுவாங்கறதும் எனக்கு நல்லா தெரியும். அதே போலதான் அரவிந்த், என் பொறுமையை நான் என்ன கிளக்குறனோ அன்னைக்கு என்ன நடக்குங்கிறதும் உனக்கு நல்லா தெரியும். சூர்யா, லிசன் அரவிந்த், உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக நான் இங்க வரல. உங்ககிட்ட எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை பேசிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். என்ன பேசணும் உனக்கு? வெளியில வா. எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லு. அரவிந்த், வெளியில வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்னடா, என்ன காத்துட்டு இருக்கு? இத்தனை வருஷம் உன் மனசுக்குள்ள இருந்த கேள்விக்கான பதில் தான் வெளியில காத்துட்டு இருக்கு. சூர்யா, நீ என்ன சொல்ற? வெளியில வந்து பாரு, உனக்கே புரியும். அரவிந்த், இந்த ஆளு ஞாபகம் இருக்கா? ஷார் இந்த ஆளு. ஆனா இந்த ஆளு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆனா என்ன அரவிந்த், சினிமா ஞாபகம் இல்ல? ஷாரு ஷாரு, இவரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். ஷாரு ஷாரு, யாரு யாரு யாரு? கனி. அப்போ அந்த லாரி டிரைவர் சார். ஏய், ஏய், இன்னைக்கு நான் சும்மாவே விட மாட்டேன்டா. அரவிந்த், என்ன பண்ணிட்டு இருக்கா? முதல்ல அந்த சட்டையிலிருந்து கையிடு. டேய், இத்தனால இவனை தான் தேடிட்டு இருந்தேன். கனியை கொண்ட கொலகாரன். உன்னை இன்னைக்கு என்ன பண்ற பாரு. பொறுக்கி ராஸ்கல். அரவிந்த், சொல்றத கேளு. முதல்ல அவர் சட்டையிலிருந்து கையிடு. விடுங்க சார், அவர் என்ன அடிக்கட்டும். அவருக்கு என்ன அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சார். டேய், அழுது நாடகம் நடிச்சிட்டு இருக்கியா? ஏண்டா, எதுக்காக அப்படி பண்ண? அன்னைக்கு மட்டும் நீ கொஞ்சம் பொறுமையா வந்திருந்தா இன்னைக்கு என் கனி என் கூட இருந்திருப்பாடா. இப்படி என் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டியடா. ஏண்டா, அப்படி பண்ண? அரவிந்த், சொல்றத கேளு. முதல்ல அவர் சட்டையிலிருந்து கையிடு. டேய், நீ அமைதியாரு. உனக்கு என்னடா தெரியும்? என் கனி எந்த அளவுக்கு துடிச்சு செத்தாலோ அந்த அளவுக்கு அந்த வழியை கண்டிப்பா இந்த ஆளுக்கு நான் கொடுத்தே அவன். உன்னாலதான் என் கனி செத்தா. அன்னைக்கு அங்க நடந்தது என்ன? எதுக்காக நீ அவ்வளவு வேகமா வந்த? சார், நான் பண்ண தப்புக்கு உங்க கால்ல விழுந்தா கூட தகாது சார். என்ன 4 அடி கூட அடிச்சுக்கோங்க சார். ஆனா அன்னைக்கு நடந்தது வெறும் விபத்து மட்டும் தான் சார். அன்னைக்கு நான் நிறைய குடிச்சிருந்தேன் சார். குடி போதையில தான் சார் வண்டியை ஓட்டிட்டு வந்து தெரியாம பண்ணிட்டேன் சார். ஆனா என்னால ஒரு உயிர் போயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன் சார். நானு அதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் தான் நானே போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆனேன் சார். நான் உயிரா நினைக்கிறேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன் சார். அன்னைக்கு மட்டும் நான் குடிக்காம வந்திருந்தேன்னா அன்னைக்கு அந்த விபத்தை நடந்திருக்காது சார். என்ன அடிச்சு கொண்டு கூட போடுங்க சார், நான் கவலையப்பட மாட்டேன். ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிருக்க அந்த அம்மாவை தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க சார். என்ன, உன் குடும்பத்துக்கே காசு கொடுத்து செட்டில் பண்ணிட்டாளா? என்ன சொன்னாவ? அவதானே என் கனியை கொலை பண்ண சொன்னா? சார், அந்த அம்மா என் பிள்ளைய காப்பாத்தின தெய்வம் சார். அந்த அம்மாவை போய் இன்னொருத்தவங்க உயிரை எடுக்க சொன்னாங்களான்னு கேக்குறீங்களே சார். உயிரை காப்பாத்தினாலா? ஆமா சார், எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைதான் சார். அன்னைக்கு மட்டும் அவங்க இல்லைன்னா என் பொண்ணு இன்னைக்கு என் கையில இல்ல சார். அவங்க உயிரையும் பெருசா பார்க்காம அவங்க உயிரே பழைய வச்சு என் பிள்ளைய காப்பாத்துறாங்க சார். என் பிள்ளை இன்னைக்கு உயிரோட இருக்குதுன்னா அதுக்கு காரணமே அந்த அம்மா தான் சார். நீ என்னையா சொல்ற? எனக்கு ஒண்ணு புரியல சார். நான் ஜெயில இருக்கும்போது இந்த ஐயா தான் வந்து உங்க பொஞ்சாதி போட்டோவை காமிச்சு நீ பண்ண தப்பால இந்த பொண்ணு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொன்னாங்க சார். அந்த அம்மாவோட முகத்தை பார்த்த உடனே என் தலையில இடியே விழுந்துருச்சு சார். ஷோ, நீ என்னையா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல
சார் என் பொண்ணுக்கு இப்போ 19 வயசு ஆகுது சார். அவ உயிரோட நடமாடிட்டு இருக்கானா அதுக்கு காரணமே உங்க பொஞ்சாதி தான் சார். அன்னைக்கு மட்டும் அவங்க இல்லனா இன்னைக்கு என் பொண்ணு என் கையில இல்ல சார். என் பொண்ணை காப்பாத்தின தெய்வம் சார் அந்த அம்மா. இப்ப வரைக்கும் என் பொண்ணு கேட்டுட்டே இருக்கிற ஒரே வார்த்தை உங்க பொஞ்சாதியை பாக்கணும் தான் சார். ஷோ நீ என்னையா சொல்லிட்டு இருக்கா? காப்பாத்தினா அது இதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் என் பொண்ணு ஒரு கபடி பிளேயர் சார். 4 வருஷத்துக்கு முன்னாடி கபடி விளையாண்டுட்டு ரொம்ப லேட்டா தான் சார் வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வர வழியில ஆட்டோ எதுவும் கிடைக்கலன்னு நடந்தே வந்தா சார். அப்பதான் ஒரு 4 பேர் சேர்ந்த ரவுடி கும்பல் என் பொண்ணு சுட்டு போட்டுட்டாங்க சார். அந்த வழியில போன இந்த அம்மா தான் தெய்வம் மாதிரி வந்து என் பொண்ணை காப்பாத்துறாங்க சார். அன்னைக்கு மட்டும் இந்த அம்மா காப்பாத்தலனா இன்னைக்கு என் பொண்ணு உயிரோட இருந்திருக்க மாட்டா சார். என் பொண்ணோட நிலைமையை அன்னைக்கு நினைச்சு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் என் ஈர கொலைக்கு நடுங்குது சார். அந்த 4 ரோடு பசங்கள்ட்ட இருந்து போராடி என் பொண்ணோட கற்பையும் என் பொண்ணோட உயிரையும் காப்பாத்தின தெய்வம் சார். அந்த அம்மாவுக்கு எவ்வளவு அடிபட்டிருந்தாலும் என் பொண்ணுக்கு ஒரு அடி கூட படாம காப்பாத்தினாங்க சார். என் உயிருக்கு உயிரா நினைக்கிறேன். என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன் சார். இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல சார். சொல்ல போனா இப்போ வரைக்கும் உங்க பொண்டாட்டியோட போட்டோவை என் பொண்ணு பத்திரமா வச்சிருக்கா சார். அப்ப அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்டா? ஆமா சார், என் மேலதான் சார் தப்பு. நான் தான் சார் கூடி போதையில. என்ன அரவிந்த் இப்பவாது புரிஞ்சுதா உண்மை என்னன்னு? ஒத்துக்கிறேன்டா, நான் அவ பின்னாடி சுத்தினதா அவளுக்கே தெரியாம அவ பின்னாடி நான் நாய் மாதிரி சுத்தி இருக்கேன். நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீ புரிஞ்சுக்கலையா அவளை? கடைசிக்கு அவ கூடவே இருந்திருக்க. கொன்னால அவளை புரிஞ்சுக்க முடியல. ஒரு எறும்பு கூட காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற பாப்ப. அப்படியாப்பட்ட அவளை போய் இத்தனை வருஷமா காயப்படுத்திருக்கா. உனக்கே தெரியாம உன்னை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாள் சித்திரவதை அனுபவிச்சிருக்காடா. இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போற? வாயை தரடா, வாயை திறந்து பேசு. இத்தனை நாள் எதையுமே யோசிக்காம அவளை எவ்வளவு வார்த்தைகளை பேசிருப்ப, எவ்வளவு காயப்படுத்திருப்ப. இது எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்ல போற? எந்த தப்புமே பண்ணாத அவளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உடச்சு உட்கார வச்சு இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போற? எனக்கு நல்லாவே தெரியும்டா உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. பவித்ரா பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா அரவிந்த்? உன்ன மாதிரி வேலைபிளே இல்லாத பர்சனை துரத்தி காதல் செய்தான் அவளோட பெரிய தப்பு. அவ உன்னை காதல் செய்த தவிர வேற எந்த தப்பும் பண்ணல. ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக அவளை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி சித்திரவதை பண்ணிருக்க. அவ உடஞ்சுட்டாடா, ஒட்டு மொத்தமா உன்னால உடஞ்சு போயிட்டா. அந்த அளவுக்கு உன் வார்த்தை அவளை உடைச்சிருக்கு. அப்போ பவித்ரா மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவள் தேவையில்லாம காயப்படுத்திருக்கேன். இப்போ அவகிட்ட எப்படி என்ன அரவிந்த் உண்மையெல்லாம் உடஞ்சோன்னு பவித்ரா எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இத்தனை நாள் உண்மை என்னன்னு தெரியாம அவளை நான் ரொம்ப காயப்படுத்திருக்கேன். இப்ப நான் அவ முன்னாடி எப்படி போய் பவித்ரா பவியா? என்னாச்சு சூர்யா? ஏதோ சத்தமா இருந்துச்சு. எதுவும் சண்டையா இல்ல சும்மாதான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா. நீங்க யாரு சூர்யா? ஆமா. என்ன பண்றீங்க? முதல்ல எழுந்துறீங்க. என் தெய்வமே என்ன மன்னிச்சிருமா. இத்தனை நாள் உன்னோட கஷ்டத்துக்கு நான் தான் காரணமா இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு தாயி. ஐயோ நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல எழுந்துருங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது? ஏன் கால போய் ஐயோ எழுந்துருங்க ஃபர்ஸ்ட். அம்மா நீ பண்ண உதவிக்கு உன் காலை கழுவி அந்த தண்ணியை குடிச்சா கூட தகுமா? ஐயோ ப்ளீஸ் தயவு செஞ்சு எழுந்துருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட வயசு என்ன, என் வயசு என்ன? ஏன் கால போய் எதுக்காக விழுந்துட்டு இருக்கீங்க? முதல்ல எழுந்துருங்க. என்ன மன்னிச்சிரு தாயி. உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேமா நானு. ஐயோ எனக்கு யாருன்னே தெரியல. நீங்க என்ன பேசுறீங்க? சூர்யா இவங்க யாரு? எதுக்காக ஏன் கால போய் விழுகுறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா என் பொண்ணை காப்பாத்தின காவல் தெய்வமா நீ எனக்கு. இது உங்க பொண்ணை நான் காப்பாத்தனா? எனக்கு புரியல. யார் நீங்க? அம்மாடி உனக்கு வேணும்னா நான் யாருன்னு தெரியாம இருக்கலாமா? ஆனா எனக்கு என் வீட்டுக்கு நீந்தாம தெய்வம். ஐயோ எனக்கு நீங்க யாருன்னே தெரியல. திடீர்னு வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சூர்யா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆதாரம் பவித்ரா. ஆதாரமா? எனக்கு புரியல. என்ன ஆதாரம்? நான் சொல்றேம்மா, அத நான் சொல்றேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 வயசு பிள்ளைய காப்பாத்தினீங்களே அந்த பொண்ணோட அப்பன் தாமா நானு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ எப்படி நீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ காப்பாத்தின பொண்ணோட அப்பன் இவர்தான். உன் ஃப்ரெண்டோட சாவுக்கு காரணமும் இவர்தான். என்ன சூர்யா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. பவித்ரா அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனது இந்த ஆளோட வண்டியில தான். என்ன அந்த லாரி நீங்க தானா? ஆமாம்மா நான் தான். அந்த பாவி நான் தாம்மா. சூர்யா இவர் எப்படி உங்களுக்கு? என்ன பவித்ரா மறந்துட்டியா? 2 நாள்ல உண்மையான குற்றவாளியும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னேன். இவர் தான். சூர்யா ஆனா இவர் தான் லாரி டிரைவர்னு எப்படி? என்ன பவித்ரா சந்தேகப்படுறியா? இல்ல சூர்யா அப்படி இல்ல. ஆனா இவர் தான் லாரி டிரைவர்னு எப்படி எல்லாரும் எப்படி நம்புவாங்க? பவித்ரா நீ யாருக்கு உண்மையை தெரியப்படுத்தணும்னு நினைச்சியோ அவங்களுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிச்சு. நீங்க என்ன சொல்றீங்க சூர்யா? பவித்ரா பவி சாரி பவித்ரா.
உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறது கூட எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நல்லா தெரியும் பவித்ரா, உன்னை நான் நிறைய இடத்துல உடைச்சிருக்கேன், நிறைய நிறைய உடைச்சிருக்கேன். ஆனா எதுவும் நான் தெரிஞ்சு பண்ணல பவித்ரா. எனக்கு உண்மை தெரியாம நானே ஏதோ கற்பனை பண்ணி நிறைய தகாத வார்த்தையெல்லாம் பேசி உன்னை நான் நிறைய உடைச்சிருக்கேன். சாரி பவித்ரா, உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணேன். ஆனா பவித்ரா என்ன மன்னிச்சிரு பவித்ரா, உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். சொல்ல போனா உன் வாழ்க்கையவே நான் அழிச்சிட்டு இருந்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு பவித்ரா. எனக்கு மட்டும் இந்த உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டேன். உனக்கு நல்லா தெரியல பவித்ரா, கனி அவளை வச்ச இடத்துல வேற யாரையும் நல்லா வைக்க முடியாது பவித்ரா. ஆனா அவனை கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது பவித்ரா. உன் வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன். நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் பவித்ரா. என்ன மன்னிச்சிரு பவி. இத்தனை நாள் உனக்கு நான் பண்ணது எல்லாமே குடும்பம் மட்டும்தான். ஆனா நீ எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்ட பவி. இனிமே கண்டிப்பா நான் உனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்ப பவி. அப்போ காலேஜ் டேஸ்ல உன் கூட நான் எப்படி இருந்தேனோ அதே போல பவித்ரா கண்டிப்பா இனிமேல் உன்னை நான் காயப்படுத்த மாட்டேன் பவித்ரா. நீ என்ன முடிவெடுத்தாலும் கண்டிப்பா அதுக்கு நான் உன் கூடவே நிற்பேன். ஆனா பவித்ரா என்னால கனி இருந்த இடத்துல கண்ணீராயுருகியதே, வெள்ளி சிரிப்புகள் உன் தவற, அது கொள்ளை போனது என் தவற, பிரிந்து சென்றது உன். அரவிந்த், நீங்க இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. பவித்ரா அரவிந்த், நீங்க இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் அரவிந்த், எதுக்காக தயங்குறீங்க? கனி வச்ச இடத்துல யாரையும் வச்சு பார்க்க முடியாது உங்களால. இதுதானே, இது எனக்கு எப்போ தெரியும். ஆனா அரவிந்த், நான் யாரோட இடத்தையும் பிடிக்கணும்னு நினைக்கல அரவிந்த். எனக்குன்னு ஒரு இடம் இருந்துராதான் தான் ஏங்குனேன். ஆனா அந்த இடமும் எனக்கு இல்லைன்னு எப்பவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அதையும் நான் என் மனசுல இருந்து அழிச்சிட்டேன். அப்புறம் நீங்க சொன்னீங்களே நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திருக்கேன்னு. அரவிந்த், நீங்க காயப்படுத்தினது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நான் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சூட்டுக்கொலை எடுத்து மேல சூடு வச்சா கூட அது அந்த அளவுக்கு வலிச்சிருக்காது அரவிந்த். ஆனா நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கத்தியை விட கூர்மையா என் இதயத்தை குத்தி கிழிச்சது அரவிந்த். நீங்க சொன்னீங்களே சாரி, அந்த சாரிங்கிற வார்த்தை இது சரி பண்ணுமா அரவிந்த்? இத்தனை நாள் ராத்திரியில ஒரு நாள் ராத்திரி கூட நான் நிம்மதியா தூங்குனதுல ஒவ்வொரு ராப்பொழுதையும் கண்ணீரோடையும் காயத்தோடையும் தான் கழிச்சிருக்கேன். இதெல்லாம் உங்க சாரி சரி பண்ணிடுமா அரவிந்த்? ஒவ்வொரு நாள் தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரோன்னு நினைச்சு பயந்து வாழ்ந்த வாழ்க்கை, இந்த பயத்தை உங்க சாரி போக்கிடுமா அரவிந்த்? எவ்வளவு ஏன் உங்க காதலுக்கும் கனிக்கும் எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க. ஆனா என் காதல நீங்க ஒரு பொருட்டா கூட மதிக்கலையா அரவிந்த்? நான் தெரியுமா அரவிந்த் கேக்குறேன், உங்க காதல் விட என் காதல் எந்த விதத்துல குறைஞ்சது அரவிந்த்? அந்த அளவுக்கு கேவலமா தெரிஞ்சிருக்கல என்னோட காதல். பண்ணாத தப்புக்கு பழி சொல்ல சம்பந்த வழியை விட நீங்க என் காதல கொச்சப்படுத்தின வழிதான் அரவிந்த் என் மனசுல ரணமா இருக்கு. அப்புறம் சொன்னீங்களே உடைச்சிட்டேன்னு. ஆமா அரவிந்த், நான் உடைஞ்சுதான் போயிட்டேன். ரொம்ப உடைஞ்சிட்டேன் அரவிந்த். அது நானே நினைச்சாலும் ஒட்ட வைக்க முடியாது. பவித்ரா வேணா அரவிந்த், நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வளகிட்டேன். அதனால நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நான் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன். அதை விட உங்களை எதுக்காகவும் தொந்தரவு பண்ண மாட்டேன். பவித்ரா பரவாயில்ல அரவிந்த், இப்ப நான் பேசினது கூட என் மனசுல ரொம்ப நாளா நான் மட்டுமே புழுங்கிட்டு இருந்த விஷயம். யாருக்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அரவிந்த். அதான் என்னைய அறியாம எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டேன். மத்தபடி உங்களை நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன் அரவிந்த். பவித்ரா ஒரு நிமிஷம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல அரவிந்த், நான் ஏதோ எமோஷனல்ல அப்படிலாம் பேசிட்டேன். மத்தபடி உங்க மேல எனக்கு கோவம் இல்ல அரவிந்த். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறத தாண்டி வேற எந்த அட்வான்டேஜும் நான் உங்ககிட்ட எடுத்துக்க மாட்டேன். சோ நீங்க எதுக்குமே பயப்பட வேணாம் அரவிந்த். பவி எனக்கு தெரியும் அரவிந்த், என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ நீங்க எதையும் நினைச்சு பயப்பட வேண்டாம். எனிவே தேங்க்ஸ் அரவிந்த். யோ அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்பு. ஐயா யோ உன்னை நான் கிளம்புன்னு சொன்னேன். சரியா, நான் கிளம்புறேன். பவித்ரா ஒரு நிமிஷம் நான் சொல்றது. சூர்யா, பவித்ரா தேங்க்ஸ் சூர்யா, ரொம்ப தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க பண்ண உதவிக்கு ஈடாகாது. எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு என்ன நிரூபிச்சிருக்கீங்க. சொல்ல போனா என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. தேங்க்ஸ் சூர்யா. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல சூர்யா. சின்ன பவித்ரா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் என்ன யாரோவா? உனக்கு ஹெல்ப் பண்றது என்னோட கடமை. சோ நான் என் கடமை தான் பண்ணிருக்கேன். இதுக்காக போய் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா? இல்ல சூர்யா, நான் இந்த கஷ்டத்தை கிட்டத்தட்ட 5 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன்.
5 வருஷமா நான் அனுபவிச்சிட்டு இருந்த கஷ்டத்தை 2 நாள்ல நீங்க தான் தூக்கி வச்சிருக்கீங்க. ஒருவேளை நீங்க மட்டும் இல்லனா வாழ்நாள் ஃபுல்லா நான் இதே கஷ்டத்தை தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். பண்ணாத தப்புக்கான பழி சொல்லோட வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். ஆனா நீங்க தான் என் கஷ்டத்தையும் என்னையும் புரிஞ்சுக்கிட்டு என் கூடவே நின்று இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. கண்டிப்பா இந்த உதவிக்கு ஈடா என்னால வேற எதுவுமே கொடுக்க முடியாது சூர்யா. பவித்ரா, சின்ன நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கா? இதெல்லாம் சாதாரண விஷயம் பவித்ரா. உனக்காக எது வந்தாலும் நான் பண்ணுவேன். உனக்கு என்ன ஹெல்ப் இருந்தாலும் நீ என்கிட்ட கேளு. இல்ல சூர்யா, இப்ப நீங்க பண்ண உதவிக்கு என்னால திரும்ப கைமாறு பண்ண முடியாது. கண்டிப்பா இந்த உதவிய என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். உங்களை மாதிரி ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சூர்யா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. சின்ன பவித்ரா, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உனக்கு நான் ஹெல்ப் பண்றதுங்கிறது என்னோட கடமை. அதை நான் பண்ணேன். ஆனா நீதான் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன வெளியால பாக்குறேன். ஐயோ சூர்யா, நான் அப்படி நினைக்கல சூர்யா. என் வாழ்க்கையில நான் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன் சூர்யா. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா யாரும் எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்ததுல சூர்யா. ஆனா நீங்க, உங்களுக்கு என்ன இப்பதான் தெரியும். ஆனா எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் சூர்யா. கண்டிப்பா என் வாழ்நாள் முழுக்க உங்களையும் உங்க உதவியும் நான் மறக்கவே மாட்டேன் சூர்யா. பவி, இப்ப நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? உன் கூட தான் நான் இருக்கேன்ல. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இதுக்கப்புறம் நீ எதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது. சிரிச்சு சந்தோஷமா இரு. இப்போ உன் மேல எந்த ஒரு பழி சொல்லும் கிடையாது. நீ சுதந்திரமா ஜாலியா இருக்கலாம். இப்போ யாரும் உன்னை குறை சொல்ல முடியாது. அம்மாடி பவித்ரா. இது வரது பவித்ரா. சூர்யா, நான் கிளம்புறேன். அப்புறமா பாக்கலாம். எதையும் நினைச்சு கவலைப்படாத. உன் கூட நான் இருக்கேன். ஷென் அரவிந்த் உண்மையிலா தெரிஞ்சதும் ரொம்ப ஷாக்ல இருக்க போல. சூர்யா, ஷென் அரவிந்த் ரொம்ப உடஞ்சிட்ட போல. என்ன பண்றது, 5 வருஷமா கண்ணை மூடிட்டுல வளர்ந்துருக்க. பரவாயில்ல, இது கூட எனக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப பாவம் அரவிந்த். உனக்கு போய் இப்படி நடந்திருக்க கூடாது. சூர்யா, ஷென் அரவிந்த் என்கிட்ட கத்தி என்ன பண்றது பாரு. இப்ப கூட உண்மையா நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஷென் இருந்தாலும் உனக்கு இப்படி நடந்திருக்க கூடாது அரவிந்த். பாவம், நீ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. ஷென் அரவிந்த் ஃபீல் பண்றியா? இங்க பாரு சூர்யா, நீ என்ன ரொம்ப சுரண்டி பாத்துட்டு இருக்க. நான் எப்போதுமே இதே போல பொறுமையா இருந்துட்டு இருக்க மாட்டேன். தேவையில்லாம என் பொண்டாட்டி விஷயத்துல தலையிட்டேன்னு வை. சின்ன திருத்தம் அரவிந்த், உன் பொண்டாட்டி இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அவ உனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவளுக்கு நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ இப்படி பார்க்கும்போது நான் தான் உன்னோட பெரியவனா இருக்கேன். சூர்யா, என்ன என்கிட்ட மோதி பார்க்கணும்னு நினைக்கிறியா? ஒருவேளை உனக்குள்ள அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அதை இப்பவே அழிச்சிரு. ஷிலன் வை, நீ அழிஞ்சு போயிருவ. பாரா, ஷிவல நடந்ததுக்கு அப்புறமும் நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியா? பயந்துட்டேன் அரவிந்த், நான் ரொம்பவே பயந்துட்டேன். சூர்யா, உன் இடத்துல வேற எவனாவது இருந்திருந்தான் போய் நேரத்துக்கு கொண்டு புதைச்சிருந்திருப்பேன். ஒரு காலத்துல நீ என் கூட ஃப்ரெண்டா இருந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்ப வரைக்கும் நீ கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்க. இந்த மரியாதையை காப்பாத்திக்கிட்டு உன் லிமிட்ல இருந்தனா அதுதான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும்னு நினைச்சேன் பை, அப்புறம் இந்த அரவிந்த் யாருன்னு நான் காட்ட வேண்டியதா இருக்கும். திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங். வார்னிங்கா? அரவிந்த், நீ இன்னும் என்ன பழைய சூர்யாவை பார்த்துட்டு இருக்க? அப்ப இருந்த சூர்யா வேற, இப்ப இருக்க சூர்யாவே வேற. இனிமே இந்த சூர்யா எடுக்க போற ஸ்டெப்புக்கு கொடுக்க நீ இல்ல, செவ வந்தாலும் சரி அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இனிமே தானே இருக்க ஆட்டம். ஆனா ஒண்ணுடா, உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட உன் தம்பிங்களுக்கு என்ன பத்தி தெரியல. போயும் அந்த ஆளை புடிச்சு வச்சுட்டு புத்தாண்டு காமிச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா இந்த சூர்யாவுக்கு தெரியும் எங்க அடிச்சா எங்க சத்தம் வரும்னு. அடிச்சது யாரு? சூர்யால. என்ன தவிர வேற யாராச்சும் பார்க்க வந்தானுங்களா? என்ன யாரையா பார்க்க வரப்புறா? என்ன யாரும் பார்க்க வரலையா? ஏய், போய் சொல்லாம சொல்லு, எனக்கு எல்லாம் தெரியும். இல்லையா? சத்தியமா யாரும் வரலையா? அப்ப நீ உண்மையை சொல்ல மாட்டேன். ஐயா, இங்க பாரு, உன்கிட்ட நான் நல்ல மாதிரியா கேக்குறேன், ஒழுங்கா உண்மையை சொல்லு. இல்லன்னு வையு, இந்த சூர்யா பத்தி தெரியும்ல. ஐயா சொல்லு, யாராவது ஒண்ணு பார்க்க வந்தானுங்களா? ஆமையா, வந்தாங்கய்யா. என்கிட்டயே போய் இல்லையா, அவங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கய்யா, அதனாலதான். ஓ, அவனுங்க சொன்னோன்னு நீ கேட்டுட்ட. அப்போ அவனுங்களுக்கு விசுவாசியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. ஐயோ இல்லையா, நான் அப்படி. அவனுங்க உன்னை பார்க்க வந்தது எனக்கு தெரியும். அவனுங்கள்ட்ட நீ என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். நீ யாருக்கு விசுவாசமா இருக்கேன்னு செக் பண்ணி பார்த்தேன். பரவாயில்லையே, முதலாளியை விட்டுட்டு வேற ஒருத்தவனுக்கு விசுவாசியா இருக்கணும்னு நினைச்சிருக்கா? ஐயா அப்படிலாம் இல்லையா. இங்க பாரு சங்கரே, இந்த சூர்யா நல்லவன் தான், ரொம்ப நல்லவன். ஆனா என் விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வை, நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் கெட்டவனா இருப்பேன். சோ நீ என்கிட்ட கரெக்டா நடந்துக்கிட்டனா நான் உனக்கு நல்லவன். ஏதாவது கோளாறு கொடுக்கணும்னு நினைச்சேன் வை, அப்புறம் இந்த சூர்யாவோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும். இங்க பாரு, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவ எனக்கு முக்கியம். அவளை அடையறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன். அதுக்காக கொலையே பண்ணுனா கூட அதுக்கும் நான் தயங்க மாட்டேன். ஐயா புரிஞ்சிருச்சு போல. புரிஞ்சு நடந்துக்கிட்டனா உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. என்ன புரியுதுல? புரியுதியா? எனக்கு நல்லாவே புரியுதியா? பரவாயில்லையே, கரெக்டா கேப்சர் பண்ணிக்கிட்ட. ஒரு புருஷனா, ஒரு அப்பனா உனக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு காதலனா என் காதல் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா ஐயா, அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல ஐயா. ஏய் ஐயா, நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தேன், என்ன மன்னிச்சுங்க ஐயா. இங்க பாரு, உன் விஷயத்துல மட்டும் நீ கரெக்டா இருக்க பாரு.
ஷியா விஷயத்துல எல்லாம் நீ மூக்கம் நுழைக்க வேண்டாம். ஷியா பவித்ராவுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளை நான் அப்படியே விட்டு கொடுத்துடணுமா? அவ என்னோடது, எனக்கு மட்டும் சொந்தமானவ. அவளை என்னால மட்டும்தான் சந்தோஷமா வச்சுக்க முடியும். அப்படிலாம் அவளை என்னால விட்டுற முடியாது. என்ன புரியுதுல? புரியுதியா இதுக்கு மேல என்கிட்ட ஏதாவது பேசணும்னா எல்லாத்தையும் யோசிச்சு பேசு. எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். மன்னிச்சிருங்கய்யா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. ஒருவேளை அவனுங்க கையில நீ பட்டுட்டனா அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாவது நீ என் கைக்கு வந்திருக்கணும். ஒருவேளை வரலன்னு வை. ஐயா, கண்டிப்பா நான் எங்க போனாலும் உங்ககிட்ட வந்துருவையா. நீ கேட்ட மாதிரி உன் பொண்டாட்டியோட ஆபரேஷன் செலவுக்கும் உன் பிள்ளையோட படிப்பு செலவுக்கும் நானே பணம் தரேன். நாளைக்கே உன் பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் நடக்கும். ரொம்ப நன்றியா. நான் எப்படி உன் விஷயத்துல கரெக்டா இருக்கணும் அதே போல நீயும் என் விஷயத்துல கரெக்டா இருக்கணும். ஒருவேளை தப்பு நடந்துச்சுன்னு வை. கண்டிப்பா நடக்காதியா. போட்டி பசங்க அரவிந்த் இனிமேதான் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச். ஷட் அண்ணா, இப்படி வெளியில எடுத்து வேஸ்ட் ஆயிடுச்சுண்ணா. அகிலண்ணா எப்படி இந்த ஆள் இப்படி பெல்ட் அடிச்சாரு? அகில், நம்ம அந்த ஆள்கிட்ட எவ்வளவு தூரம் பேசணும்? அவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறமும் அந்த ஆள் சூர்யா கிட்ட போயிருக்கானா? ஏதோ ஒரு காரணம் இருக்குடா. ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏதோ ஒண்ணு இருக்கு. ஷிட், அந்த ஆளுகிட்ட நான் அவ்வளவு தூரம் பேசினேன்டா. அவ்வளவு தூரம் நான் பேசினதுக்கு அப்புறமும் அந்த ஆள் சூர்யாவை தேடி போயிருக்கானா? ஏதோ ஒண்ணு இருக்குடா. அந்த ஆளு பணத்துக்காக போன மாதிரிலாம் தெரியல. ஒருவேளை அந்த ஆளுக்கு பணம் வேணும்னா நம்ம கூட இருந்திருப்பான். ஒண்ணு சூர்யா அந்த ஆளை மிரட்டி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆளுக்கு சூர்யாவுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. ஆனா அகில், சூர்யா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கான்? பவித்ரா அரவிந்த் நான் லவ் பண்றாங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே எதுக்காக இவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கான்? ஆமாண்ணா, எல்லாமே தெரிஞ்சும் எதுக்காக இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கான்? கரெக்டா, அவனுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அவன் இவ்வளவு தூரம் பண்றானா அதுல ஏதோ ஒண்ணு இருக்குடா. ஏதோ ஒண்ணுலாம் இல்லடா. அவன் பவித்ராவை அடையணும்னு நினைக்கிறான். அரவிந்தன் அவ தோக்கடிக்கணும்னு நினைக்கிறான். அவனோட டார்கெட் பவித்ரா மட்டும்தான். அகில், எப்படி பார்த்தாலும் அன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. எப்படிடா ஒரு கல்யாணம் பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கான்? கார்த்திக், நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி சூர்யா ஒன்னும் அவ்வளவு லேஸ்பட்ட ஆள் கிடையாது. நான் கூட சூர்யாவை சாதாரணமா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. அவனை அடிக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம் தான். அகிலண்ணா, என்னண்ணா நீங்களும் இப்படி பேசினா எப்படி? ஆமாண்ணா, கண்டிப்பா அவனை நம்ம அடிச்சே ஆகணும். ஆமா, கண்டிப்பா அவனை நம்ம அடிச்சுதான் ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அவனோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அரவிந்த் அண்ணாக்கிட்டே மோதுறானா கண்டிப்பா அவன் சாதாரணமான ஆளா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. முதல்ல அவன் பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அவனை அடிக்க ஆரம்பிக்கணும். சூர்யாவோட பலம்னா அது ஆமா. அப்போ அகில், இது ஈஸி தானே? இப்ப தானே சொன்னேன் அரவிந்த் அண்ணாக்கிட்ட மோதுறானா அவன் சாதாரணமான ஆளா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. சோ இது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல. இதுல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால அவன் அடிக்க முடியும். அப்ப அவன் யாருன்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சாகணும்னா? ஆமாகில், சீக்கிரமாவே கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிச்சாகணும். நமக்கு அவன் யாருங்கிறத காமிச்சிட்டான். நம்ம யாருன்னு அவனுக்கு காட்ட வேண்டாம். கண்டிப்பா சீக்கிரமே நம்ம யாருன்னு அவன் தெரிஞ்சுக்கணும்.